தேவையான பொருட்கள்: வெல்லம், தேவையான அளவு நாட்டு சக்கு நல்லெண்ணெய். நல்லெண்ணெயில் செஞ்சால் வத்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் வேணால் நல்லெண்ணெயே செய்யுங்க. அதுக்கடுத்து சோம்பு போட்டுக்கணும் தேவையான அளவு. அப்புறம் வெந்தயம் போட்டுக்கணும் தேவையான அளவு. அதுக்கடுத்து வெங்காயம் போடணும். வெங்காயம் அதுக்கடுத்து கருவேப்பிலையை கழுவி வச்சுக்கணும். அது தக்காளி கழுவி நறுக்கி இருக்குது. அதுக்கடுத்து வெள்ளைப்பூடு கழுவி உரித்து வச்சுருக்கேன். வெங்காயம் கழுவி உரித்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா கழுவி வச்சுருக்கேன் தேவையான அளவு. வத்தல் மாவு வெண்டி வத்தல் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு. சுண்டை வத்தல் கழுவி தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். கத்திரி வத்தல் மிளகாய் வத்தல் தேவையான அளவு எடுத்துருக்கேன். புளி தேவையான அளவு. புளித்தூள், பெருங்காயம் எல்லாமே சேர்த்துக்கணும். எல்லாம் அரைச்ச மிளகாய்த்தூள். இது தேவையான மல்லித்தூள். இப்போ வாங்க நான் செய்கிற முறையை சொல்ல. நான் இப்போ செய்ய போகிறேன். பாருங்கள், நான் வத்த குழம்பு செய்ய போகிறேம்மா. இப்போ அடுப்பு பற்ற வைக்க போகிறேம்மா வத்த குழம்பு வைக்க. வத்த குழம்புக்கு வத்தலையெல்லாம் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்ற போகிறேன். இப்போ இந்த சட்டியில் தண்ணி இருக்குது. தண்ணியில் இந்த வத்தலை போட்டு கழுவி வத்தலை வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறேன் வத்த குழம்புக்கு. சுண்டை வத்தல் போட்டிருக்கேன். அடுத்து வத்த குழம்புக்கு வத்தை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கணும். அடுத்து மிளகா வத்தல். இதையும் அதே மாதிரி பொரித்து எடுத்துக்கணும் சுண்டை வத்த மாதிரியே. வத்தப்பி மிளகா வத்தை. வெண்டி வத்தை போடுறேன். ரொம்ப பெரிய வேணாம், ஒரு அளவு பொரிஞ்சால் போதும். பொரியணும், ரொம்ப பொரிக்கக்கூடாது. கத்திரி வத்தல். தேவையான அளவு ஒரு அளவு தான் பொரியணும், ரொம்ப கருக விடக்கூடாது கத்திரி வத்தலை. பொரிஞ்சிருச்சு கத்திரி வத்தை. பாகை வத்தை கழுவிட்டு வறுக்க போகிறேன். இதுவும் ஒரு அளவு வந்தால் போதும்.
இது மாவத்தை. நமக்கு தேவையான அளவு செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ஊற்றுறேன். பாருங்கம்மா. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நான் சோம்பு போடுறேன். வெந்தயம் போடுவேன். வெந்தயம் போட்டாச்சு. கருவேப்பிலை போடுவேன். அதுக்கடுத்து பச்சை மிளகாய் போட்டேன். பச்சை மிளகாய் எடுத்து வெள்ளைப்பூடு பூண்டு போடுறேன். பூண்டு கடிச்சு வெங்காயம் இப்போ தேவையான அளவு நல்லா வதங்கணும். தக்காளி வதங்க உப்பு போடுறேன். பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் போடுறேன். கழுவி நல்லா போட்டுருந்தேன். வெல்லம் தக்காளி எல்லாம் கரையிற அளவுக்கு நல்லா வதக்கணும். ருசியான வத்த குழம்பு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. நல்லா வாய்க்கு ருசியாகவும் இருக்கும். வீட்டையும் கமகமன்னு ஆக்கும் வத்த குழம்பு. அடுத்து மிளகாய்த்தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம். யாருக்கு காரம் பிடிக்குமோ காரம் பிடிக்காத, எங்களுக்கு கொஞ்சம் காரம் பிடிக்கும், அதனால கொஞ்சம் காரமாக வைக்கிறோம். இட்லிக்கு தோசைக்கு இடியப்பத்துக்கு எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நான் செய்கிறது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு போடுற மல்லித்தூள்மா. எல்லாத்தையும் வதக்கியாச்சுமா. அடுத்து புளியை கழுவிக்கணும். தேவையான அளவு புளி ஊற்றிக்கலாம். தக்காளி நிறையா சேர்த்துட்டா கம்மியாக சேர்க்கலாம் புளி. நலிக்க விடணும். கொதிக்க விட்டோன்னா வத்தல் அள்ளி போடணும். இப்போ மாவத்தில் போடணும். அடுத்து கத்திரி வத்தை, வத்தை போட்டாச்சு. அடுத்து பாகை வத்தை. இனிப்பு புளிப்பு எல்லாம் சேர்றதுனால செம டேஸ்ட்டாக இருக்கும்.
இது மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கம்மா. வெண்டி வத்தை, சுண்டை வத்தை கடைசியில் தான் போடணும். இறக்க போயில தான் இது போடணும். வெண்டி வத்தை, சுண்டை வத்தை, மிளகாய் வத்தை. சுவையான வத்த குழம்பு ரெடி ஆயிருச்சுமா. வீடே கமக்கும். நாக்கில் வச்சா சுவையாக இருக்கும். நீ கொதிச்சோன்னே இறக்க வேண்டியதுதான். சுவையான வத்த குழம்பு தயாராகிடுச்சு. சுவையான வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சுமா. சுவையான வத்த குழம்பு தயாராகிடுச்சுமா. பிடிச்சிருந்தா ரைட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கம்மா. மறக்காமல் அம்மா அப்பா தம்பி சேனலை பாருங்கள். அப்போ தான் நான் டெய்லி சமையல் பண்ணுறது உங்களுக்கு கிடைக்கும்.